தேமுதிக கூட்டணி முடிவு அறிவித்து தொண்டர்களின் விருப்பப்படி திமுகவில் சேர்ந்தது. பழநழுவி பாலில் விழுந்தது. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களை திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அறிவாலயத்தில் இன்று சந்தித்தார். மேல்சபை எம்பி தருவதா வாக்குறுதி கொடுத்து ஏமாற்றிய எடப்பாடிக்கு அல்வா கொடுத்தார் தேமுதிக பொதுச் செயலர் திருமதி பிரேமலதா. வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் வாக்கு சதவீத அடிப்படையில் திமுக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பது உறுதி. பிஜேபி தவேக கட்சிகளுக்கு ஆப்பு அளிக்கப்பட்டுவிட்டது. தமிழக வரலாற்றிலே முதல் முறையாக தேர்தலுக்கு முன்னரே இந்த கூட்டணி தான் ஜெயிக்கும் என்று பர்செப்ஷனை உருவாக்கினார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் யாரோட கூட்டணி அமைக்க போறீங்கன்னு பத்திரிகையாளர்களாகிய நீங்கள் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. அதற்கான விடை இன்றைக்கு அறிவிச்சாச்சு. தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் இன்றையிலிருந்து நம்ம கூட்டணியை உறுதி செய்திருக்கிறோம். இந்த கூட்டணி நான் எப்பவும் சொல்றது போல எங்க கழக மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள் விருப்பம் இந்த முறை திமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்பதுதான். அந்த வகையில எங்க கழகத்தை சேர்ந்தவர்கள் விரும்பிய இந்த கூட்டணியை கேப்டன் இல்லாத இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்கிறது. கேப்டன் 2016 இந்த கூட்டணி அமைய வேண்டியது. கலைஞர் ஐயா பழம் நழுவி பால்ல விழுப்போகுதுன்னு சொன்னாரு. ஆனா 10 வருஷம் கழிஞ்சு தாமதமாக இன்றைக்கு இந்த கூட்டணி உறுதியாகி இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் கிடையாது, எத்தனை நம்பர், எந்த தொகுதி, யார் வேட்பாளர்கள் என்பது எல்லாம் இதற்கு பிறகு குழு அமைத்து அந்த குழு இரண்டு கட்சியின் சார்பாக தேமுதிக, திமுக இரண்டு கட்சிகளும் இணைந்து பேசி அதை முடிவு செய்து முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் அதை அறிவிப்பார் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே கூட்டணி திமுகவுடன் நாங்கள் இன்றையிலிருந்து கூட்டணியை உறுதி செய்திருக்கிறோம் என்ற செய்தியை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சொல்றேன்னா இன்னைக்கு திமுகவுடன் தேமுதிக முதல் முறையாக நாங்க கூட்டணி அமைத்திருக்கிறோம். இது ஒட்டுமொத்த தமிழக மக்களும் சரி, இரண்டு கழகத்தை சேர்ந்தவர்களும் கூட்டணி கட்சியை சேர்ந்த அனைவரும் மிக சந்தோஷத்தோடு இந்த கூட்டணியை வரவேற்றிருக்காங்க. அதனால இந்த கூட்டணி 200+ பெற்று வெற்றி பெற்று அமோக வெற்றி பெறும் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியாக சொல்கிறேன். அதுதான் இல்ல, எல்லாமே திமுகவின் தலைமையில் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் அதை அறிவிப்பார். உரிய நேரத்தில் எல்லாமே அவர் அறிவிப்பாங்க. இன்னைக்கு நாங்க கூட்டணியை உறுதி செய்திருக்கிறோம். இப்ப நான் சொன்ன மாதிரி குழு அமைத்து அந்த குழுவின் மூலம் எத்தனை நம்பர், எந்த தொகுதிகள் எல்லாம் பேசி தலைமையில் இருக்கும் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் அதை அறிவிப்பார். சென்றதாக நீங்க பத்திரிகையாளர்களும் யூடியூபர்ஸ் தான் இத தவறான ஒரு செய்தியை நீங்க தொடர்ந்து பரப்பிட்டு இருந்தீங்க. பல முறை நான் அதற்கு விளக்கம் கொடுத்து கூட யூடியூபர்ஸும் சேனல்ஸும் தான் டிஆர்பிக்காக நீங்க தொடர்ந்து அதை தவறான ஒரு செய்திகளை தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஆனா இன்றைக்கு இந்த கூட்டணி இறுதி செய்யப்பட்டிருக்கிறது, உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இனிமேல் உங்க டவுட்ஸ் எல்லாமே கிளியர் ஆயிரும் நான் நம்புறேன். இல்ல, அது பத்திலாம் நான் டெய்லி பேசிட்டு இருக்கேன் பிரஸ் மீட்ல. இன்னைக்கு எங்க கூட்டணி உறுதியா இருக்கு. இதை மட்டும் நீங்க போக்கஸ் பண்ணுங்க. மற்ற கேள்விகளுக்கெல்லாம் நான் பிறகு உங்களிடம் பதில் சொல்கிறேன். நன்றி, நன்றி, வணக்கம், வணக்கம். மேல்சபை எம்பி தருவதா வாக்குறுதி கொடுத்து ஏமாற்றிய எடப்பாடிக்கு அல்வா கொடுத்தார் தேமுதிக பொதுச் செயலர் திருமதி பிரேமலதா. வரும்
2026 சட்டமன்ற தேர்தலில் வாக்கு சதவீத அடிப்படையில் தேமுதிக திமுக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பது உறுதி. பிஜேபி தவேக கட்சிகளுக்கு ஆப்பு அடிக்கப்பட்டு விட்டது. தமிழக வரலாற்றிலே முதன்முறையாக தேர்தலுக்கு முன்னரே இந்த கூட்டணி தான் ஜெயிக்கும் என்று